சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்பத்தான் ராசாங்கத்திட்ட சொல்றாங்க. ராசாங்கம், நான் ஒன்று சொல்றேன், தப்பா எடுத்துக்கிறாத அப்படின்னு சொல்லவும், சாவித்திரியும் ஈஸ்வரியும் நினைக்குது, இந்த கிழவி ஏதாவது பீடியை போட்டாலே ஏதாவது வில்லங்கமாக தான் இருக்கும், இது எதையோ பிளான் போட்டு பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைக்குது. சாவித்திரிக்கும் அதே தான், இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, இது ஏதாவது பேசிச்சுனாலே ஏதாவது ஒரு வில்லங்கமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சாவித்திரி நினைக்குது. அப்போ தான் சொல்கிறாங்க, ராசாங்கம், தமிழ்ச்செல்வியை தனியாக வச்சுருந்தது போதும்பா, இந்த வருஷம் தீபாவளியோட நம்ம எப்பயும் போல் தமிழ்ச்செல்வியை இங்கே கூட்டியாந்து வச்சுக்கிருவோம், இந்த வருஷம் தீபாவளியை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாவித்திரி இருந்துக்கிட்டு சொல்லுது, என்னம்மா உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி போச்சா, எதுக்கு இப்போ அவளை வீட்டுக்குள்ளே கூட்டியார சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அப்போ அதுக்கப்புறம் ஈஸ்வரி, அதானே எதுக்கு தேவையில்லாமல் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிய, தேவையில்லாத வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ஒரு பக்கம் கத்துது. அப்போ தான் அப்பத்தான் சொல்லுது, ஏய் பேசாமல் இருங்கடி, என்னமோ உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் மையன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு, என்ன ராசாங்கம் சொல்கிற, ஏன்னா கோர்ட்லேயே அவங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க, பிரிய போகிறோம்னு நினச்சுமே அவங்களே சம்மந்தப்படாதவங்களே அவங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்களா இல்லையான்ட்டு அவங்கள ஒன்றா இருக்க வச்சுருக்காங்க. நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்துக்கிட்டு அதுகளை மேற்கொண்டு நம்ம இப்படி பிரித்து வச்சுருக்கிறது நல்லது இல்லைப்பா. நம்ம இந்த தீபாவளியோடு நம்ம எல்லாரும் எப்பயும் போல் தமிழ்ச்செல்வியை உள்ளே கூட்டியாந்து கொண்டாடிட்டு நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதில் நான் என்ன முடிவை சொல்கிறீங்க, இந்த முடிவு சேது கையில் தான் இருக்குது, சேது என்ன முடிவு எடுக்கிறானோ அதுபடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உள்ளே போயிடுறாரு. அப்போ அப்பத்தா கேட்குது, சேது என்னையா சொல்கிற, பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லவும் சேது எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. இதுக்கு ரெண்டு சாவித்திரியும் ஈஸ்வரியும், என்ன மதினி போகிற போக்க பார்த்தா எங்கள் அம்மா அவள் தமிழ்ச்செல்வியை உள்ளே கூட்டியாந்து மறுபடியும் வச்சிரும் போலையே, ஒவ்வொருத்தியலையா வெளியே விரட்டம் இப்போ தான் மலரை விரட்டி விட்டுச்சு, விரட்டி விட்டதுக்குள்ளே இப்போ தமிழ்ச்செல்வியை மறுபடியும் உள்ளே கூட்டி ஆரம்பிக்குது, அப்போ இவளை உள்ளே கூட்டியாந்தா அவளும் வந்துடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில், அப்போ ஈஸ்வரி கேட்குது சாவித்திரியை பார்த்து, என்ன அத்தாச்சி நடிக்காதீங்க, நீங்கள் தான் எப்பன்னு இருந்தீங்க தமிழ்ச்செல்விக்கு அன்னைக்கு என்னமோ சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, இன்னைக்கு தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவளை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறீங்க, என்ன மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னமோ, இங்கே இருங்க, உங்களுக்கும் எனக்கும் 1000 கருத்து இருக்கலாம், இருந்தாலும் அவள் நம்ம 2 பேத்துக்குமே எதிரி தான், அவளை வீட்டுக்குள்ளே விட்டோம்னா நம்மளாம் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அதுதான் படுது மதினி, ஆனால் எப்படி இவளை உள்ளே வரவிடாமாக்குறது, இப்போ சேது என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இது ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்குங்க. அந்த பக்கம் தாமரையும் சித்ராவும் அதெல்லாம் அவங்கள உள்ளேயே விடக்கூடாது, அவள் தமிழ்ச்செல்வியை உள்ளே விட்டோம்னா நம்மளாம் நிம்மதியாகவே இருக்க முடியாதுமா, ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு இதுக ரெண்டும் சொல்லுதுங்க. பார்ப்போம் ஏதாவது யோசனை பண்ணுவோம் அப்படின்ற கையிலே அங்கே சேது போகிறாரு. சேது போய் தமிழ்ச்செல்விகிட்ட சொல்கிறாரு, உனக்காக உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அதனால் இனி வேணாம், இப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறது அவ்வளவா சரியா இல்லை, அதனால் இந்த வருஷம் தீபாவளியை நம்ம பெரிய வீட்டிலே போய் கொண்டாடிட்டு நீ எப்பயும் போல் நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு தமிழ்ச்செல்வி சந்தோஷப்பட்டாலும், இல்லை மாமா வேணாம், நான் எப்பயும் போல் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தமிழ்ச்செல்வி, என் மேலே கோவமா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், எதுக்கு நீ கோவமாக இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அன்னைக்கு நான் வாய் தவறி இது என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டேன், அதுதானே உனக்கு மனசுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது, இப்போ என்ன இந்த வருஷம் தீபாவளிக்கு இது என் பிள்ளை தானே எல்லாத்துக்கும் முன்னாடி நான் சொல்கிறேன், போதுமா அப்படின்னு தமிழ்ச்செல்வியை கேட்குறாரு. என்னம்மாம்மா சொல்கிறீங்க, உண்மையா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் தமிழ்ச்செல்வி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இனிமேலும் என் குடும்பத்துக்காக எவ்வளவோ நீ கஷ்டப்பட்டிருக்க, எங்கள் வீட்டு ஆளுகிட்ட இன்னுமே நீ பேச்சு வாங்குற, அதனால் போதும் நீ பேச்சு வாங்கினதெல்லாம், அதனால் நம்ம சந்தோஷமாக இந்த தீபாவளியை நம்ம நல்லபடியாக கொண்டாடிட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட அவங்க நினச்சி பார்க்கல. அப்போ வேகமாக ஓடியாந்து சேதுவை கட்டி பிடிக்கிறாங்க. அப்புறம் சேது எல்லாருமே தீபாவளியை கொண்டாடுறதுக்கு பெரிய வீட்டில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் ஒன்றா தான் இருக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சாவித்திரியும் புலம்ப ஆரம்பிக்குதுங்க. சித்ரா தாமரை ஒரு பக்கம், இவளை எப்படியாவது வெளியே விரட்டி விட்டுறணும், தீபாவளி கொண்டாடி முடியவுமே இவளை இங்கே வச்சிருக்க கூடாது அப்படின்னு எல்லாருமே தமிழ்ச்செல்வி மேலே வெறுப்பை காட்டுறாங்க. அப்போதான் ராசாங்கத்தை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்கிறாங்க, ராசாங்கம், நல்ல நேரத்தில் உன் மருமக வீட்டுக்கு வந்துட்டா, சின்ன மருமக, இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்கிறேன், அவள் வகுத்தில் இருக்கிறது ஒரு பிள்ளை இல்லைப்பா, 2 பிள்ளை,
உனக்கு 2 வாரிசு வரப்போகுது. இந்த வருஷம் தீபாவளி உனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் கொடுக்குற தீபாவளிப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு சேது எல்லாருமே என்னது ரெட்டை பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு, சேதுவுமே என் பொண்டாட்டி வகுத்துல இருக்கிறது ரெட்டை பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை தூக்கிறாரு அலாக்கா. தமிழ்ச்செல்வி வகுத்துல இருக்கிறது என் பிள்ளை, அதுவும் என் பிள்ளை ரெட்டை பிள்ளையா பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எல்லாத்துக்கும் முன்னாடி தமிழ்ச்செல்வி வகுத்துல வளர்றது என் பிள்ளை தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்றாரு. இதை கேட்ட அப்புத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மோகனா, அப்புத்தா, ராசாங்கம் எல்லாரும் தமிழ்ச்செல்வியுமே சாக்காகிறாங்க. என்னது, நம்ம வகுத்துல இருக்கிறது ரெட்டை குழந்தையா? அதே பசி வந்தா 2 பக்கமும் உதச்சிச்சோ அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்பவே மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட சாவுத்திரியும் ஈஸ்வரிக்கும் அப்படியே தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. என்னது, இவ வகுத்துல ரெட்டை குழந்தையா அப்படின்ட்டு 2 பேரும் சாக்காய் நிக்கிறாங்க.